ரைட் திஸ் பேஜ் நம்பர் 106ல இருக்கிறது போடுறோம். சரியா? ஃபர்ஸ்ட்டு என்ன குடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த மீடியன். சரிங்களா? மீடியன் அப்படின்னும்போது நம்ம மீடியன்னா நடுவுல இருக்கிறது தான் மீடியன். மீடியனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் பண்ணணும்னா, அசெண்டிங் ஆர்டர்ல இல்லன்னா நமக்கு டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்ல நம்பர்ஸ நம்ம அரேஞ்ச் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப். கிளியரா? இப்ப பாருங்க 3லருந்து 8 வரையும் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்றேன், 3 எழுதுறேன். ஸோ 3 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, 4 இருக்கு. 4 எழுதிட்டேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, 5 இருக்கு. ஸோ 5 எழுதிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 6 இருக்கு. 6 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 7 இருக்கு. 7 எழுதியாச்சு. 8 பார்த்தீங்கன்னா 2 தடவ இருக்கு. ஸோ 8 அண்ட் 8 2 தடவ எழுதியாச்சு. கிளியரா? இப்போ நம்ம எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணணும். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ n ஈக்குவல்ஸ் 7. 7னா என்னது? ஆட் நம்பர். 7ன்றது ஆட் நம்பர் தானே. இப்போ இதுக்கு ஈஸியா நம்ம என்ன பண்ணிடணும்னா, பாருங்க இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3 விட்டுட்டு 6. அப்போ மீடியன் ஹியர் இஸ் 6. பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க்லாம் போடுறதுக்கு மீடியன் ஹியர் இஸ் 6. ஆனா இதுவே நமக்கு வேற மாரி கேட்டிருந்தாங்கன்னா, ஃபார்முலா வச்சு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியன் ஈக்குவல் டூ ஆட் நம்பரா இருந்தா என்ன தெரியுமா பண்ணணும்? n பிளஸ் 1 பை 2 டேர்ம் 2th டேர்ம் எழுதணும். சரியா? இப்ப பார்த்தீங்கன்னா, என்னன்றது என்னது? 7. 7 பிளஸ் இங்க 1. 1 by 2 term. So 7 plus 1 is 8. 8 by 2 will be 4. 4th term. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இம்பார்ட்டண்ட்டா நம்ம இதை நோட் பண்ணணும். 4th term 4 வந்து மீடியன் கிடையாது. நம்ம மீன் போட்டோம்ல, எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் போட்டோம்ல, அந்த மாதிரி போடக்கூடாது. இங்க முக்கியமானது என்னது? டேர்ம் தான் முக்கியம். இதுல பாத்தீங்கன்னா 4th term. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம். இப்போ 4th டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6. ஸோ மீடியன் இஸ் 6. கிளியரா? ஸோ இது 1 மார்க்ல கேட்டாங்கன்னா பாருங்க, இப்போ ஆடா இருந்ததுன்னா அந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 விட்டுட்டோம், நடுவுல என்ன இருக்கோ 8 2 தடவை வந்தாலும் ரெண்டுமே கவுண்டட். ஒரு தடவை கவுண்ட் பண்ணி விட்டுறக்கூடாது. மீடியன் இஸ் 6. ஃபார்முலா பேஸ் பண்ணி போடணும்னா இப்படிதான் போடணும். திஸ் இஸ் 4th டேர்ம். 4 மீடியன் கிடையாது. இது கிளியரா நம்ம நோட் பண்ணணும். கிளியரா? அடுத்ததா செகண்ட் ஒன். செகண்ட் ஒன்ல நம்ம என்ன பண்ணணும், முதல்ல எடுத்த உடனே மீடியனுக்கு அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். எழுதலைன்னா தப்பு. மீனுக்கும் மோடுக்கும் எழுதணும்னு அவசியம் இல்லை. செகண்ட் ஒன், ஃபைண்ட் த மீடியன் ஆஃப். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுறோம். சரியா? அசெண்டிங் ஃபர்ஸ்ட் நம்பர் 11 கொடுத்துருக்காங்க. பாருங்க 11 ஒரு தடவை இருக்கு, 2 தடவை இருக்கு. அப்போ 2 தடவை 11 எழுதணும். சரியா? அடுத்தது 14 கொடுத்துருக்காங்க. ஸோ 14 பாருங்க 2 தடவை இருக்கு. ஸோ 11க்கு அப்புறம் இங்க 14 வரும். நெக்ஸ்ட் 10 கொடுத்துருக்காங்க. 10 கண்டிப்பா 11க்கு முன்னாடி வரும். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 9 கொடுத்துருக்காங்க. 9 கண்டிப்பா 11க்கு முன்னாடி வரும். 10 9 எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 12. 12 வந்து 11க்கு அப்புறம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? 6 7 7. ஸோ 12 எழுதிட்டோம். அப்புறமா பாருங்க 7 and 7 எதுக்கு முன்னாடி வரும்? 9க்கு முன்னாடி வரும். அப்புறம் 6. ஸோ திஸ் இஸ் அசெண்டிங். நீங்க எப்படி எழுதினாலும் சின்ன வயசுல இருந்தே நம்ம எழுதுனதான். எப்படி எழுதினாலும் எழுதினோம். இது பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லா நம்பரும் இருக்கணும். இப்ப எத்தனை இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இங்கேயும் 10 இருக்கா பார்க்கலாமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ n ஈக்குவல்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10. 10 இஸ் அ ஈவன் நம்பர். இப்போ ஈவன் நம்பரா இருந்ததுன்னா இப்போ இங்க பாருங்க, இது இது கேன்சல் பண்ணலாம். இது கேன்சல்னா கேன்சல் கிடையாது. இதுவும் நம்ம ஈக்குவலா விட்டுடலாம். இதுவும் ஈக்குவலா விடலாம். அப்புறம் இதுவும் ஈக்குவலா விடலாம். இப்போ ஈவன் நம்பரா இருந்தா நடுவுல 2 டேர்ம் இருக்கும். சரியா? இப்போ இதற்கு மீடியன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மீடியன் 1 மார்க் கொஸ்டினுக்கு இதுக்கெல்லாம் போடுறதுக்கு சொல்றேன். மீடியன் என்ன பார்த்தோம்னா 10 பிளஸ் 11 பை 2. தட் இஸ் ஈக்குவல் டு 10 பிளஸ் 11 என்னது? 21 பை 2. அப்போ என்ன வரும்? 10.5 இஸ் த மீடியன். கிளியரா? இதுவே நம்ம ஃபார்முலா வச்சு போடணும் அப்படின்னா மீடியன் ஈக்குவல் டு 1 by 2 ஆஃப் என்ன பண்ணணும்னா n by 2 tooth term plus n by 2 plus 1th term. கிளியரா?
இப்போ 1/2 இன்டு n/2ன்றது என்னது 10 n இஸ் 10 இங்க என்ன வரும் 5th term பிளஸ் n/2 என்னது 10/2 பிளஸ் 1 அப்போ 5 பிளஸ் 1 6 6th term கிளியரா இப்போ 5 பிளஸ் 6க்கு நம்ம ஆவரேஜ் எடுத்துடக்கூடாது இதுல 5th term என்னன்னு பார்க்கணும் பாருங்க இது ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஃபோர்த் டேர்ம் இது 5th term இது என்னது 6th term இப்போ பெரியசா இருந்தா நம்ம இந்த மாதிரி தான் போட முடியும் இந்த ஃபார்முலா வச்சு தான் போட முடியும் சின்ன நம்பர்ஸா இருந்தா நம்ம இந்த மாதிரி போட்டுடலாம் நடுவில் இருக்கிற நம்பருக்கு ஆவரேஜ் எடுத்துடலாம் அப்போ 1/2 ஆஃப் 5th term என்ன பாருங்க 10 பிளஸ் 6th term என்ன பார்த்தா 11 that is equal to 21/2 that is equal to 10.5 கிளியரா அதிகமான டேட்டா மோர் டேட்டா நம்பர் ஆஃப் டேட்டா நமக்கு அதிகமா இருந்ததுன்னா நம்ம ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் இப்போ சின்ன சின்ன நம்பர்ஸ் 10க்குள்ள அந்த மாதிரி சின்ன சின்ன நம்பர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க சின்னதா அதாவது n வந்து கம்மியா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம போட்டுடலாம் இல்லைன்னா ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் கிளியரா